ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் குட் மார்னிங். இங்கே பாருங்க, எங்கள் வீட்டு பிரண்டை செடியில் இன்றைக்கி பிரண்டை ஒடிச்சு பிரண்டை சட்னி வைக்க போகிறேன். இங்கே பாருங்க, பிரண்டை ஒடிச்சிட்டேன்னா என்னடாப்பா இவங்க இதில் வந்து பிரண்டை இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்காதீங்க. இங்கே மருதாணிக்குள்ளேயும் பிரண்டை செடி வளருது. நம்மளால் முடிஞ்சது நம்ம வீட்டுக்கிட்ட கொஞ்சம் இடம் இருந்தாலும் அதில் ஒன்று வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இங்கே வரும் காசுக்கு போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். ஒன்று நட்டு வச்சாலே போதுங்க, நல்லா வளரும். நான் இப்படி தாங்க தளர எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆம்பளைங்கெல்லாம் வண்டி ஓட்டுறாங்கள்ல, அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லதுங்க. இடுப்பு வலிக்கு, குழந்தைங்களுக்கு அடிக்க ஒருக்க செஞ்சு கொடுங்க. நல்லா பசி எடுக்கும். பசிக்கல சாப்பிடல அப்படின்றவங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க. இங்கே வருங்க, தெரியுதுங்களா? இங்கே வருங்க, மருதாணிக்குள்ளே எவ்வளோ பிரண்டை செடி இங்கே வருங்க ஒடிச்சிருக்கிறேன். பார்த்திங்களா? இன்னும் இருக்குதான்னு பார்த்தா காணல. இப்படி தேடி தேடி பார்த்து எடுத்துக்க வேண்டியதான். ஒரு செடி தான் நட்டு வச்சேன், அது நல்லா வந்துச்சு. இங்கே வருங்க, இது நம்ம வீட்லேயே நாமளே பண்ணிக்கலாங்க. பார்த்தீங்களா? இது போதுங்க இன்றைக்கி சட்னிக்கு. இன்னும் இருக்குதான்னு பார்க்கலாம். துளிர் விட்டுருக்கேன் நான், ஏன்னா மருதாணிக்குள்ளே இருக்கனால அவ்வளோவா தெரியறதில்ல. துளுத்திருந்த எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, ரசம் தாளிச்சாச்சுங்க. ரசம் அடுப்பில் இருக்குது, வச்சுக்குவோம். இங்கே இருங்க, ஒடிச்சிட்டு வந்த பிரண்டை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். என்னென்ன வேணும் அப்படின்ட்டு வானல் அடுப்பில் வச்சுருக்கிறேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. நல்லெண்ணெய் வதக்கிறதுக்கு மட்டும்தான் அளவாக போட்டுக்கோங்க, உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப. எண்ணெய் காஞ்சனையும் காஞ்சிச்சுங்க. கடுகு போட்டாச்சு, கடலைப்பருப்பு, வரமிளகா, அடுத்து வரமிளகா காரத்துக்குன்னு ஒரு 4 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகா வரமிளகா போட்டதுக்கப்புறம் பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டு பிரண்டையும் அதிலேயோ போட்டு நல்லா வதக்கிடணுங்க. பூண்டு, சின்ன வெங்காயம், வரமிளகா, கடலைப்பருப்பு போட்டு நல்லா வதக்கிடணும். பிரண்டை வதங்கினா தாங்க நாக்கு அரிக்காது, அது நல்லாயிருக்கும். சுருண்டு வதங்கும் போது டேஸ்ட் வரும், நாக்கெலாம் அரிக்காது. ரசம் ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிட்டோம். தக்காளி புளி எல்லாம் போட்டு வதக்கிருக்காங்க. வதங்கிட்டு அவ்வளோதான், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த வருங்க வதங்கிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு வதங்கிடணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சுட்டு சட்னி அரைச்சிட்டு காமிக்கிறேன். சட்னி அரைச்சாச்சு பாருங்கள், தாளிச்சிக்கலாம். இப்போது அவ்வளோதாங்க, சீக்கிரம் குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? 5 நிமிஷத்தில் இட்லி தோசைக்கு வச்சுக்கலாம், சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம், சப்பாத்திக்கு எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாங்க. சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கிறேன். கருவேப்பிலை நான் இதிலே போட்டு அரைச்சிருக்கிறேன், வேணுன்னா நீங்கள் போட்டு கூட தாளிச்சுக்கலாம். அவ்வளோதான், பிரண்டை சட்னி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.